அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பஅத். கவனிங்க, நாம இதுக்கு முன்னால இஸ்லாமிய உண்மை சம்பவம் சொல்லி ஒரு சில சம்பவத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அந்த சபையில சொன்ன ஒரு சில சம்பவத்தை நம்ம என்ன செய்யறோம், அப்பப்போ பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். புரியுது இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் தான் சபை நாகரிகம். சபை நாகரிகம்னா என்ன தெரியுமா? சபைனா இதுதான் சபை. பயான் நடக்குது, கிளாஸ் நடக்குது, ஒரு சபை இருக்கா இல்லையா? அந்த சபையில எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற சம்பந்தமா நமக்கு ஒரு சம்பவத்தை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கவனிங்க, அல்லாஹுடைய தூதரோட சஹாபாக்களா இருக்கிறாங்க. எங்கன்னு சொன்னா மஸ்ஜிது நபவி எங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கும்போது ஒரு செய்திய நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்போ நடக்கிற செய்தியை சொல்றாங்க. அப்போ நடக்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னா, ஒரு 3 பேர் வராங்க. ஒரு 3 பேரு வர்றாங்க. வந்து 2 பேரு நபியை நோக்கி வந்துட்டாங்க. நபி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து விஷயத்தை கேட்கறதுக்காக என்ன செஞ்சுட்டாங்க, 2 பேரு நபியை நோக்கி வந்துட்டாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு அந்த சபையில இருந்து என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். வரல. அவர் என்ன செஞ்சிட்டாரு, அலட்சியப்படுத்திட்டு போயிட்டார். என்ன செஞ்சிட்டாரு, அங்கிருந்து அலட்சியப்படுத்திட்டு அங்கிருந்து போயிட்டார். நபி அவங்க சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு இப்போ அந்த 2 பேர் வந்தாங்களா இல்லையா? அவங்க நபி அவங்க பேசிட்டு 2 பேர் வந்தாங்களா இல்லையா? அவங்க ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, வந்து அந்த சபையில கிடைக்கக்கூடிய ஓரத்துல கடைசி இடத்துல முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாரு. கடைசி இடத்துல வந்து செஞ்சுட்டாரு, கடைசி இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. இன்னொருத்தர் கடைசியா போய் உட்கார்ந்துட்டாரு. எங்க போய் உட்கார்ந்துக்கிறாரு, கடைசியா போய் உட்கார்ந்துக்கிட்டார். வந்த 3 பேர்ல ஒருத்தர் என்ன செஞ்சாரு, முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டாரு. இன்னொருத்தர் தூரமா போய் கடைசியா போய் என்ன செஞ்சுட்டாரு, உட்கார்ந்துட்டாரு. இன்னொருத்தர் அலட்சியப்படுத்திட்டு போயிட்டார். இப்ப நபி அவங்க பேசி முடிச்சுட்டு, நான் உங்களுக்கு 3 பேரை பத்தி சொல்லவான்னு சொல்லி 3 பேருடைய செய்தியை சொல்றாங்க. யாரு இப்ப வந்தாங்களா இல்லையா, 3 பேரு அவங்கள பத்தி சொல்றாங்க. அப்ப நபி அவங்க சொல்லும் பொழுது ஒருத்தர் என்ன செஞ்சாரு, இப்போ சபைக்கு வந்தாரு இல்லையா? அவங்கள பத்தி நபி அவங்க சொல்றாங்க, 3 பெயர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்களில் ஒருவர் அல்லாஹ்வின் அருளின் பக்கமாக ஒதுங்கினார். அல்லாஹ்வின் அருளின் பக்கமாக ஒதுங்கினார். அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டான். அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டான். அரவணைத்துக் கொண்டான். அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டான், அல்லாஹ் அவருக்கு எல்லா விதமான பரக்கத்தும் கொடுப்பான். அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் அவரை அரவணைச்சுக்கிட்டான். இன்னொருவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அவர் வெட்கப்பட்டு கொண்டார். வெட்கப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, கடைசியா போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அல்லாவும் அவரை பார்த்து என்ன செய்யறான், வெட்கப்படுறான். போய் என்ன செஞ்சிட்டாரு, போய் கடைசியா போய் உட்கார்ந்துட்டாரு. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், வெட்கப்பட்டு கொண்டான். ஒருத்தர் போயிட்டார்ல, வந்துட்டு உட்காராம என்ன செஞ்சிட்டாரு, அலட்சியப்படுத்திட்டு போயிட்டார்ல ஒருத்தர். 3 பேர்ல ஒருத்தர் போயிட்டார் இல்லையா? 3ஆவதா வந்தவர் அலட்சியப்படுத்தி சென்று விட்டார். எனவே அல்லாஹும் அவரை அலட்சியப்படுத்தி விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த சபையில சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. சரியா? இது புகாரி அப்படிங்கிற ஹதீஸ் புத்தகத்துல 66வது ஹதீஸாக இடம்பெறுது. இதுல இருந்து நமக்கு விளங்குறது என்னன்னா, ஒரு சபைக்கு போனோம்னா, பயான் நிகழ்ச்சி, ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா, நாம போய் முன்னாடி போய் உட்காரணும். போய் என்ன செய்யணும், முன்னாடி போய் உட்காரணும். ஆர்வமா நபியை பத்தி பேசப்படுது, அல்லாஹ் பத்தி பேசப்படுது அப்படிங்கிறப்ப முன்னாடி போய் உட்கார்ந்து அதை நல்லா நம்ம கேட்டோம்னா, நம்ம முன்னாடி நம்ம அல்லாஹுடைய அருளை நோக்கி போனோம்னா, அல்லாஹ் நம்ம என்ன செய்வான், அரவணைச்சு கொள்வான். அல்லாஹ்வுடைய உதவி எல்லாம் கிடைக்கும். அதே வெக்கப்பட்டுக்கிட்டு, ஆஹா நம்மகிட்ட எதுவும் கேட்டுருவாங்களோ, நம்ம முன்னாடி உட்கார்ந்து வெக்கமா இருக்க, நம்ம மூஞ்ச பாப்பாங்கன்னு சொல்லி கடைசியில போய் உட்கார்ந்துக்கிட்டோம்னா, அல்லாஹ் நம்ம பார்த்து என்ன செய்யறான், வெக்கப்படுறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, ஒரு கிளாஸ் நடக்குது, மார்க்கம் சம்பந்தமான அல்லாஹ்வை பத்தி நபியை பத்தி சொல்லி கொடுக்கப்படுது. அங்க நாம போவாம அலட்சியப்படுத்தி ஓடி ஒளிஞ்சிட்டோம்னு வைங்க,
அலட்சியப்படுத்துறோம்னு வைங்க, அதுல கலந்துக்கலன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அலட்சியப்படுத்திடுறான். அப்போ நமக்கு எந்த உதவியும் நமக்கு கிடைக்காது, நமக்கு நன்மை கிடைக்காது, அல்லாஹுடைய அருள் கிடைக்காம போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரியா? அப்போ நம்ம இதுல இருந்து என்ன விளங்குறோம், ஒரு சபைக்கு போனா நபியை பத்தி பேசப்படுது, ஒரு கல்வி வகுப்புக்கு போனா என்ன செய்யணும், முன்னாடி போய் உட்காரணும், வெக்கப்பட்டுக்கிட்டு போயும் ஓரமா உட்கார்ந்துடக்கூடாது. அதே மாதிரி அந்த வகுப்பை பார்த்து அலட்சியப்படுத்திட்டு நாம அப்படியே போயிடவும் கூடாது. புரியுதா? அப்போ கல்வி வகுப்புன்னு வந்தாக்க நம்ம போய் முன்னாடி போய் உட்கார்ந்து படிக்கலாமா? படிப்பீங்களா? முன்னாடி போய் உட்காரலாமா? வெக்கப்படக்கூடாது. என்ன செய்யணும்ல, உட்கார்ந்து படிச்சு அதை தெரிஞ்சு நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்பதான் நம்மளுடைய நாலேஜ் என்ன செய்யும், வளரும். நாலேஜ்னா என்ன, அறிவு. அறிவு என்ன செய்யும், அதிகமா வளரும். புரியுதா? வெக்கப்பட்டுக்கிட்டு ஓரமா போய் உட்கார்ந்தோம்னா அவங்க சொல்ற விஷயம் நமக்கு என்ன செய்யாது, கேட்காது, புரியாது. சரியா? ஓரளவு என்ன செய்யும், புரியும். அதுவே அந்த சபைக்கே வராம அப்படியே போயிட்டோம்னா எதுவுமே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அதை முன்னாடி உட்கார்ந்து இருந்தோம்னா எல்லாமே என்ன செய்யும், தெரியும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திருப்போம்ல, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன செய்வாங்க, நல்லா படிப்பாங்க. ஏன் காரணம்னா முன்னாடி உட்கார்ந்தா நல்லா கவனிக்கலாம். முன்னாடி உட்கார்ந்தா என்ன செய்யலாம், டீச்சர்ஸ் நடத்துறது எல்லாமே என்ன செய்யும், நமக்கு புரியும். நம்ம என்ன செய்ய மாட்டோம், கதை பேச மாட்டோம். கடைசியா உட்கார்ந்து என்ன செய்வோம், நல்லா கதை பேசுவோம். புரியுதா? அதனால சபையில முன்னாடி உட்காரணும், நல்ல விஷயங்களை கத்துக்கணும். கடைசியா போய் வெக்கப்பட்டு உட்காரக்கூடாது, கல்வி வகுப்பை புறக்கணிக்கவும் கூடாது. புரியுதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.